தேவனுக்கே துதி கனமையும் உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் எவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஜீசஸ் இஸ் அவர் ஃபாதர், நம்முடைய தேவன் நமக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். எப்படி? முதலாவது பார்க்கும்போது சுமக்கிற தகப்பனாக இருக்கிறார். உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு தாய் சுமப்பது போல, ஒரு தந்தை சுமப்பது போல உங்களை ஆண்டவர் உங்களையும் என்னையும் இதுவரை சுமந்து கொண்டு வந்ததற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். இரண்டாவது, சிட்சிக்கிற தகப்பனாக இருக்கிறார். உபாகமம் 8:5 ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று உன் இருதயத்தை அறிந்து கொள்வாயாக. நீதிமொழிகள் 3:12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். சிட்சை நல்லது. ஒருவேளை ஆண்டவர் உங்களை நொறுக்குகிறாரா? எதற்காக? நொறுங்குண்ட மக்களுக்கு ஆறுதலா இருப்பதற்காக ஆண்டவர் உங்களை நொறுக்குகிறார். ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார். ஆகவே சிட்சையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது, இறங்குகிற தகப்பனாக இருக்கிறார். சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவருடைய இரக்கம், அவருடைய தயவினால் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் இறங்குகிறார். ஏசாயா 30:18-19 உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிற்கும்படி எழுந்திருப்பார். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயை பெருத்தவர், தயை உள்ளவர். நாலாவதாக, மன்னிக்கிற தகப்பனாக இருக்கிறார். இளையகுமாரன் கதை நமக்கு எல்லாம் தெரியும். தகப்பனிடத்தில் ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டு கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, வேசிகளிடத்திலும் வீணான காரியத்திலே அவன் செலவழித்து வாழ்க்கையை நாசமாக்கினான். கடைசியில பண்ணி மேய்க்கிற சாப்பாடுக்கு அவன் சாப்பிடுவதற்கு, ஐயோ நான் என் தகப்பன் வீட்டுல எவ்வளவு வசதியா இருந்தேன், பண்ணிக்கு கொடுக்கிற உணவு கூட எனக்கு இல்லையேன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கும்போது தான் நான் என் தகப்பனிடத்துக்கு திரும்பி போய் தகப்பனை பரத்துக்கிறோம் ஓகிறோம் பாவம் செய்தேன்னு சொல்லி அவர் தன்னை அறிக்கையிட்டு தகப்பனிடத்துக்கு போகிறார். தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர். சங்கீதம் 86:5 ஆண்டவரை நீர் மன்னிக்கிறவர். ஏசாயா 55:7 மன்னிக்கிற தயப்படுத்திருக்கிறார். கடைசியாக, நேசிக்கிற தகப்பனாய் இருக்க வேண்டும். லூக்கா 3:22 ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர்கள் மேலே இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாய் இருக்கிறவர். பிரியமானவர்களே, நேசிக்கிற தகப்பன் ஆண்டவர். அவர்தான் நம்மை நேசிக்கிறார். அவரை போல இந்த உலகத்துல வேற யாரும் நம்மை நேசிக்க முடியாது. அங்கே லூக்கா 9:30-35 மோசே எலியா 2 பேரும் இயேசுடனே சம்பாஷணை பண்ணும்போது இவர் என்னுடைய நேசகுமார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் சுமக்கிற தகப்பனாக, சிட்சிக்கிற தகப்பனாக, இறங்குகிற தகப்பனாக, மன்னிக்கிற தகப்பனாக, நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறார். கர்த்தர் அந்த வார்த்தை ஆசீர்வாதம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Thank you, God bless you.